நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை என்னென்னா, மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும், மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் இருக்கணும், அதாவது நம்ம வீட்டில் பணப்புழக்கம் இருக்கணும், எந்த விதத்துலையும் பணப்புழக்கம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு என்ன மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அதை நமக்கே தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தப்புக்களை வந்து நம்ம மாற்றிக்கணும். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்கள், அதாவது குடும்பத் தலைவின்னு இருந்தால் அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 6 மணிக்குள்ளே எழுந்துக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். மார்னிங், அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்துக்கிறது சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் அதாவது 5 மணிக்காவது எழுந்துக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் குடும்பத் தலைவி பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே குளிச்சுட்டு, அதாவது வீட்டு வாசலை ஓப்பன் பண்ணும்போது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு விளக்கேற்றுற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அது யாருமே செய்யறதில்ல. அதே மாதிரி வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் சாணம் தெளித்து பண்ணாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாணம் தெளிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து மஞ்சள் எடுத்து கலந்து வீட்டு வாசலில் தெளிச்சிடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு சமையலறையை எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சுட்ருக்கணும். வீட்டு சமையலறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி லேடிஸ் என்ன பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நைட்டி, ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டு, பசங்களுடைய ட்ரெஸ்ஸு, ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கட் பண்ணி இந்த சூடான பாத்திரங்களை பிடிச்சி இறக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணிங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி துணிங்களை பயன்படுத்தாமல் அதுக்குன்னு டவல் விற்கிதில்ல. ஸோ அதனால் டவல் வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது பணப்புழக்கம் வந்து இதனால் கூட நமக்கு தடைப்படும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண துணிகளை வந்து நம்ம அதை வந்து ஒரு கைப்பிடி துணியாக பயன்படுத்தும் போது என்ன பண்ணிங்கன்னா தரித்திரம் நிலச்சிருக்கும். ஸோ அதனாலேயே வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி கால் மீதி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண துணிங்களை வந்து கால் மீதியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கால் மீதிக்குன்னு ஒரு விற்கிதில்ல மேட்டு, அந்த மேட்டை வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் பூஜை சாமான் வெள்ளிக்கிழமை வாஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் வியாழக்கிழமையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னாவே வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கம்பல்சரி வந்து ஊறுகாய் இருக்கணும். ஊறுகாய் இருக்கிற வீடு வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஊறுகாய் இருக்கணும். ஏன்னா ஊறுகாய் இருக்கும் போது தான் லட்சுமி தேவி அதில் ஊறுகாயில் வாசம் செஞ்சிட்ருக்காங்க. அது குபேரனுக்கு உகந்தது ஊறுகாய். ஸோ அதனால் ஊறுகாய் எப்போவுமே வந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் கல்லுப்பு கம்பல்சரி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் கீழே ஊற்றுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாமல், பால் அடிக்கடி பொங்க விடாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி தேவி வாசம் பண்ணுவாங்க. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவு இருக்கும்போது கம்பல்சரி தவறான வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வார்த்தைகளை விடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி தேவி வாசம் செய்ய மாட்டாங்க. ஸோ எந்த வீட்டில் வந்து சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு, சாமி விஷயங்கள், சாமி காயத்ரி மந்திரம் சொல்கிறது, இல்லை காலையில் வந்து சாமி பாட்டு போட்டுறது, ஈவினிங் சாமி பாட்டு போட்டு விடுறது, இல்லை நீங்கள் சாமி புத்தகம் படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லட்சுமி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க. இருக்கிற தரித்திரம் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் தலை வாரிட்டு அந்த சீப்பில் இருக்கிற முடியை வந்து வீட்லேயே தூக்கி போட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அங்கங்கே மூளைக்கு இந்த முடிகள் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது தரித்திரம். அந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் பணப்புழக்கம் இருக்காது. கடன் மேலே கடன் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே தலை வாரினா அந்த முடியை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கான டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த டஸ்ட்பினில் போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலச்சி இருக்கும். அதே மாதிரி தொடப்பத்தை எப்போவுமே வந்து கவிழ்த்து வைக்கக்கூடாது. அதை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போதும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. கவிழ்த்து வைக்கும் போது என்ன ஆகும்னா எப்போவுமே வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம், ஒரு டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடப்பத்தை கூட பார்த்தீங்கன்னா பெருக்கும் போது அந்த கையால் காலில் மிதித்து எடுக்கிறது, கையில் மிதித்து எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தொடப்பத்தை பெருக்குனிங்கன்னா, அதாவது உள்ள ரூம்லேருந்து பெருக்கிட்டு வந்து வாசலில் வாடுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாசல்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே கிச்சனில் வச்சு வாடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு பெருக்கினீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரா மாதிரி தான் பெருக்கணும். அப்படி பெருக்கி தான் எடுத்துகிட்டு போய் பண்ணுறது நல்லது.